இப்போ நம்ம ஒரு சம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராக்கெட்குள்ளே ஒரு நம்பர்ஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஹோல் பவரில் வந்து ஒரு நம்பர் குடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நம்பருக்கு மேலே ரூட்டுக்குள்ளே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் 2 டிஜிட் நம்பராக வந்து நம்மளுக்கு இருக்குது. இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குடுத்துருக்கிறத நம்ம ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். 2 பவர் 45 divided by 2 power root of 20 the whole power root 5. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதை வந்து நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ள இந்த ஃபோர்த் மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவோமா, அந்த ரூல் படி பார்த்தோம்னா ப்ராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ணிட்டு தான் கடைசியில் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ரூட்டு அதாவது பவர்ஸில் இருக்கிறத நம்ம எடுத்து சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் உள்ளதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நம்பரை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். மேலே உள்ளதில் 2 பவர் 45 45 நம்ம எப்படி பிரித்து எழுதிக்கிற முடியும் அப்படின்னா, 9 5 45. அப்போ 9 × 5 இந்த ரூட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். அதே மாதிரி கீழே உள்ள நம்பர் எப்படி பிரித்து எழுதிக்கலாம் அப்படின்னா, 4 5 20. எல்லாமே வந்து ஈக்குவலாக வர மாதிரி நம்ம பிரித்து எழுதிக்கலாம். 4 5 20. அப்போ ரூட்டுக்குள்ளே 4 × 5 இந்த ஹோல் பவர் அப்படியே தான் வரும், ரூட் 5. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நம்மளுக்கு தெரியும் 9 எப்படி பிரித்து எழுதிக்கலாம். 3 × 3 3 9. இதோட வர்க்கமூலம் பார்த்தீங்க அப்படின்னா 3 × 3 9ன்னு கிடைக்குது. அப்போ இதோட வர்க்கமூலம் 3. அப்போ நம்ம ரூட்டுக்குள்ளேருந்து 3 என்ன செய்யலாம், வெளியில் எடுத்து எழுத முடியும். இப்போ எழுதிக்கலாம். அதே மாதிரி 9க்கு பதிலாக 3 ரூட்டை விட்டு வெளியில் எடுத்துட்டோம். மீதம் என்ன இருக்குது, 5 மட்டும் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை மட்டும் நம்ம இதே மாதிரி மாடல் சம் வந்து நம்ம தனியாக போடலாம். இப்போ பார்த்தீங்க அடுத்துன்னா, இப்போ வந்து 2 × 2 4. 4ல் வந்து 2 வந்து 2 டைம்ஸ் சொல்லியிருக்கோம். வர்க்கமூலப்படுத்தி எழுதும்போது 2ங்கிற நம்பர் கிடைக்கும். அதில் நம்ம 4க்கு பதிலாக 2ங்கிற நம்பரை ரூட்டை விட்டு வெளியில் எடுத்துடலாம். ரூட் 5ங்கிற நம்பர் அப்படியே இருக்கும். இந்த ஹோல் பவரில் உள்ளது அப்படியே வரும். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்பர் வந்து கீழே இருக்கிற நம்பரை நம்ம மேலே கொண்டு போகிறோம். நம்ம சால்வ் பண்ணுறதுக்காண்டி ஃபஸ்ட்டு 2 பவர் 3 ரூட் 5ங்கிற எழுதிக்கிறோம். இப்போது கீழே உள்ள நம்பரு டிவிஷனில் இருக்கிறது மேலே போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அடுக்கு வந்து மைனஸாக மாறும். இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது தனியாக நம்மளுக்கு ஒரு வீடியோ போடலாம். அப்போது மல்டிப்ளிகேஷனில் வரும்போது இன்ட்டு 2 பவர் இது வந்து என்ன ஆகும்னு சொன்னேன், மேலே போகும்போது மைனஸ், அடுக்கு வந்து மைனஸில் வரும், 2 ரூட் 5ன்னு வரும். நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சுருக்கோம், இந்த ஹோல் பவர் ரூட் 5ன்னு வச்சுருக்கோம். அது எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கீழே உள்ள நம்பர்ஸ் வந்து பேஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா அடுக்குகளை வந்து கூட்ட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வகுப்பில் படிச்சிருப்போம். அதுக்கு ஃபார்மட் பார்த்தீங்கன்னா, a பவர் m இன்ட்டு a பவர் n ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n அப்படிங்கிறது தான். அந்த ரூலை தான் இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மட்டும் நம்ம எழுதிக்கலாம் பேஸில். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுக்குகளை கூட்டணும். 3 ரூட் 5. இங்கே வந்து நம்மளுக்கு மைனஸ் இருக்கிறனால -2 ரூட் 5 த ஹோல் பவர் ரூட் 5 எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம அடுக்குகளை கூட்ட போகிறோம். இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுலேயும் சேமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரூட் 5. ரூட் 5 வெளியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 - 2 அப்படின்னு இருக்கும். இந்த ஹோல் பவர் ரூட் 5 ஈக்குவல் டு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 பவர் 3லேருந்து 2 மைனஸ் பண்ணோன்னா 1ன்னு வரும். அப்போ ரூட் 5 மட்டும்தான் கிடைக்கும். 1 போட்டாலும் 1 தான், போடாட்டாலும் 1 தான். இந்த ஹோல் பவர் ரூட் 5. நம்மளுக்கு தெரியும் அடுக்குகளை என்ன செய்யணும் அப்படின்னா, மேலே வந்து அடுக்குகளை உள்ளே கொண்டு வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும். அப்போது 2 பவர் ரூட் 5 இன்ட்டு ரூட் 5. ரூட் 5 இன்ட்டு ரூட் 5 ரூட்டு கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு வந்து 5ங்கிற நம்பர் கிடைக்கும். 2 பவர் 5. இப்போ 5 வந்து என்ன செய்யணும் அப்படின்னா 5 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணணும்.
2 2 4, 4 2 8, 8 2 16, 16 2 32. அப்போது இந்த சம்மோட நம்ம சால்வ் பண்ண சம்மோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கடைசியாக இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு 32ங்கிறது கிடச்சிருக்கு. இந்த சம்ஸில் எங்கேயாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.